மகா வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தில் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன் அவருடைய திட்டத்தின்படியே ஒவ்வொரு காரியத்தையுமே அதன் காலகட்டத்தில் மிகச்சரியாக துல்லியமாக நிறைவேற்றி வர்றார். இது நாம் இஸ்ரேலை கூட்டி சேர்த்தல்ல மிக தெளிவாக பார்க்க முடியுது. அவர்களுக்கான தேவ தயவு திரும்பிய அதே வருடம், அந்த வருடத்திலே நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சிகளெல்லாம் நாம் பார்த்தோம். பெர்லின் காங்கிரஸ் அங்கே நடக்குது. அவர்கள் சுய தேசத்துக்கு போய் அங்கே நிலங்களை வாங்கலாம், வீடு கட்டி அங்கே குடியேறலாம் என்று அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அங்கே வலியுறுத்தப்பட்டு அவர்களுக்கான பல தடைகள் அங்கே நீக்கப்படுறதை பார்க்குறோம். அதே வருடம் யூதர்களுக்கான முதல் குடியேற்றம் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேவதேவ அவங்களுக்கு திரும்பிட்டு அப்படிங்கிறத வெளிப்படுத்தும்படியாக தேவனுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்குது. இதுவரைக்கும் அவங்க தேவ வெளிப்பாடு எதுவும் இல்லாத இருண்ட காலத்தில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய மேசியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையில் அறைந்து கொலை செய்த பிறகு, அதற்கு பிறகு அவங்களுக்கு வேறு எந்த தீர்க்கதரிசியும் வரல. தேவ வெளிப்பாடே அவங்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் அவங்களுக்கு வந்த கடைசி தீர்க்கதரிசி. அவர்கள் மேசியாவே அவங்க சிலுவையில் அறைந்ததில் இருந்து 1845 வருடங்களாக அவர்களுக்கு எந்த தேவனுடைய வெளிப்பாடும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர்கள் தேவ தயவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தண்டனை காலம் முடிந்த அதே வருடம் அவர்களுக்கு தேவ தயவு திரும்பும். அந்த 1878வது வருடம் அவர்களுடைய மொழியில், எபிரேய மொழியில் புதிய ஏற்பாடு வெளிவந்தது. ஒரு ஜெர்மனிய போதகர் டெலிட்ஸ் என்பவர் யூதர்களுக்கு புதிய ஏற்பாட்டை அவர்கள் மொழியில் மொழிபெயர்த்தார். யூதர்கள் மேசியாவையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவங்க புதிய ஏற்பாட்டையே படிக்கிறதில்ல. ஆனாலும் குறிப்பாக இந்த வருடம் அவர்கள் மொழியிலேயே புதிய ஏற்பாடு வெளியிடப்படுது. ஃப்ரான்ஸ் டெலிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனிய லூத்ரன் தியாலஜியன், இவர் 1878 ஹீப்ரு லாங்குவேஜ்லேயே எபிரேயர்கள் படிக்கணும்னு புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்து வெளியிடுறார். இவர் யூத மக்கள் மேலே ரொம்ப சிம்பத்தி உள்ளவர். யூத மக்களை தாக்குறதோ வெறுக்கிறதோ கூடாது அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர். இதே நேரத்தில் ரஷ்யாவில் ஜோசப் ரபினோவிட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூத ரபி, இவரும் யூதர்களுடைய நிலையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார். யூதர்கள் இந்த அளவு கொடுமைப்படுத்தப்படுறாங்க, விரட்டப்படுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தேசம் நம்முடைய சுய தேசமான இஸ்ரேலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்குது. இவருடைய 19 வயதில் திருமணம் முடிந்து இவர் அவருடைய மனைவி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே மனைவியின் சகோதரர் இவருக்கு ஹீப்ரு நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதை படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த யெஷுவா தான் மேசியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போது அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதனால் அவர் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டை ஆராய்ந்து படிக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவர் இஸ்ரவேல் தேசம் நமக்கு கிடைக்குமா, யூதர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, அதை பற்றியெல்லாம் பார்க்கறதுக்காக இஸ்ரேல் தேசத்துக்கே ஒரு பிரயாணம் போகிறார். அங்கே ஒலிவ மலையில் இருந்துக்கிட்டு எருசலேம் நகரத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கார். எப்படி இருந்த ஒரு சாம்ராஜ்யம், தாவீது சாலமோன் காலத்துலலாம் எவ்வளவு மகிமையாக இருந்தது. அந்த ஆலயம்லாம் இப்போ இருந்த இடமே தெரியாமல் இடிக்கப்பட்டு அதுக்கு மேலே டூம் ஆஃப் ராக் இஸ்லாமியர்களுடைய மசூதி நின்றுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுடைய நிலையும் அவருக்கு வருத்தத்தை கொடுக்குது. இந்த யூதர்கள் அங்கே ரொம்ப ஏழ்மையான நிலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டாமன் எம்பையர் கீழே அவங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. அப்போது இப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே அவர் கையோடு கொண்டு வந்திருக்கிற அந்த ஹீப்ரு நியூ டெஸ்டமெண்ட்டையோ படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு தெளிவாக புரியுது, யெஷுவா தான் நம்முடைய மேசியா, அவர் தான் நம்முடைய மேசியா என்பதை தெரியாமலே நாம் தான் கொலை செய்து விட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறாரு. அப்படி யூதர்கள் அவர்களுடைய மேசியாவையே கொலை செய்ததால் தான் அவர்களுக்கு இந்த அளவு சாபமும் இந்த அளவு தண்டனையும் வந்திருக்கு. அவங்க தேசத்தை இழந்து இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார். இதற்கு பிறகு அவர் ரஷ்யாவுக்கு போய் யூத மக்களுக்கு இதை பற்றி பிரசங்கம் பண்ணுறார். யெஷுவா தான் நம்முடைய மேசியா, நாம் தான் தெரியாமல் சிலுவையில் அறைந்து கொன்னுட்டோம் அப்படிங்கிறத நிறைய யூதர்களுக்கு சொல்கிறாரு. அப்போது நிறைய யூதர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வர்றாங்க. இவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை அவங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் தான் மேசியானிக் ஜூஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பிரிவினர். இவர்கள் யூதர்களாக இருந்து கொண்டே இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த மேசியானிக் ஜூஸ் அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு வந்தாங்க. இஸ்ரேலையும் இன்றைக்கி இருக்கிறாங்க, அமெரிக்காலேயும் இருக்கிறாங்க. ஆக
அவர்களுக்கு தேவ தயவு திரும்பின அந்த 1878 நடந்த 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். அவர்களுக்கு தேவ வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, புதிய ஏற்பாடு அவங்க லாங்குவேஜில் அவங்களுக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை படித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். இதை பற்றி வேத வசனங்கள் தெளிவாக சொல்லியிருக்கு. ரோமர் 11:25-26 படிக்கும்போது, புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடின மனதுண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேலர்களுடைய கண்கள் முழுவதுமாக திறக்கப்படாமல் அவர்களுடைய மனம் கடினப்பட்டு இந்த சத்தியத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தான் இருந்தாங்க இத்தனை வருடங்களாக. ஆனால் அவங்களுக்கு தேவதயவு திரும்பின பிறகு அவங்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடு அங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. அவர்களும் ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அங்கே புதிய ஏற்பாடை படிச்சுட்டு உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக உலக அரசியல் அரங்கில் பார்த்தாலும் உலக தேசங்களெல்லாம் கூடி பேசுகிற அந்த பெர்லின் மாநாட்டிலேயே அவர்கள் சுய தேசத்துக்கு போகலாம், லேண்ட்லாம் வாங்கலாம், குடியேறலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் போவதற்கான அனுமதி பெற்றுத்தரப்படுகிறது. அப்போ அதுவரை இருந்த தடை நீங்குகிறதுன்னு பார்க்குறோம். அதனால் யூதர்கள் அங்கே குடியேற ஆரம்பித்தாங்க. 1878 வருடம் முதலாவது குடியிருப்பு பெட்டா டிக்வா அப்படிங்கிற குடியிருப்பு அங்கே ஆரம்பிக்கப்படுது. இந்த குடியிருப்புடைய பெயர், அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓசியா 2:15 சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கையின் வாசல், டோர் ஆஃப் ஹோப். பெட்டா டிக்வா அப்படின்னா டோர் ஆஃப் ஹோப். அப்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஆரம்பமாக ஒரு வாசலாக அங்கே முதல் முறையாக இந்த குடியிருப்பு ஆரம்பித்து வைக்கப்படுது. அந்த ஆரம்பம் இந்த வருடத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து குடியேறி அவங்க தேசத்தை உருவாக்குனாங்க இல்லையா? இப்படி உலகம் முழுவதும் இருந்து அவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்து குடியேறதான் அலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பல கட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அலியா, செகண்ட் அலியா அப்படின்னு சொல்லி. இப்போது முதலாவது இந்த திரும்பி வருதல் அப்படிங்கிறது நடந்தது இந்த 1878 1903 வரை உள்ள காலகட்டம். அப்போது நம்ம வரலாற்றில் பார்த்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் அலியா அப்படின்னு சொல்கிறது இந்த காலகட்டத்திலேருந்து 1903 வரைக்கும் உள்ள காலகட்டம் தான். இப்போ தான் உலகம் முழுவதும் இருந்து யூதர்கள் முதலாவது முறையாக இஸ்ரேலை நோக்கி வந்து அங்கே குடியேற ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது தேவனுடைய ஃபேவர் அவங்களுக்கு திரும்புகிற அந்த காலகட்டத்தில் இருந்தே உலகம் முழுவதும் இஸ்ரேலர்கள் சுய தேசத்துக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேசம் கட்டமைக்கப்படுறதுக்கான வேலைகள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அப்படி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வர்றாங்க, குடியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் அவர்களுக்கு அவர்களுடைய சுய தேசம் முழுமையாக கிடைக்கல. அது ஏன்னு நமக்கு தெரியும். அவர்கள் இன்னும் தண்டனை காலத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவ தயவு திரும்பிடுச்சு. ஆனால் அவர்களுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட 7 கால தண்டனை இன்னும் முடிவடையவில்லை. இந்த 7 கால தண்டனை அப்படிங்கிறது எப்பொழுது முடிவடைகிறது அப்படிங்கிறத போன பகுதியில் பார்த்தோம். அவர்கள் தேசம் அழிக்கப்பட்ட 606 BCயில் இருந்து 2520 வருடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது 1914 முடிவடையுது. அப்போ 1914 அவர்களுக்கான தண்டனை காலம் முடிவடையுது. புற தேசத்துக்கான காலம் அப்படிங்கிற அந்த காலகட்டமும் முடிவடையுது. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த நிலம் திரும்ப கிடைக்கணும். பிற தேசத்துக்கான காலம் முடிவடையுது, இஸ்ரேலுக்கான காலம் ஆரம்பிச்சிருது. அப்போது இஸ்ரேலுக்கு அவர்கள் தேசம் திரும்ப கிடைக்கணும். இதை வேதாகம தீர்க்க தரிசனங்களை வைத்து பாஸ்டர் ரசல் முன்பே சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம 3ஆம் பகுதியிலே விரிவாக பார்த்தோம். அப்போது 1914 இஸ்ரேலுக்கான தண்டனை காலம் முடிந்து அவர்களுக்கு தேசம் கிடைக்க போகுது. ஆனால் அதே நேரத்தில் உலகத்துக்கான உபத்திரவ காலம், ஆபத்து காலமும் அப்போ ஆரம்பிக்குது. இதைத்தான் போதகர் ரசல் வேதாகம சத்தியங்களின்படி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை படிக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 1914 என்ன நடக்கும் அப்படின்னு. 1914வது வருடம் மிகச் சரியாக உலகத்துக்கு உபத்திரவ காலம் ஆரம்பித்தது. த கிரேட் வார் என்று சொல்லப்படக்கூடிய உலக மகா யுத்தம் ஆரம்பித்தது. இந்த 1914 ஆரம்பித்த உலக மகா யுத்தம் உலக தேசங்களுக்கு, வல்லரசுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த யுத்தம் இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க சுய தேசமான இஸ்ரேல் தேசம் திரும்ப கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு சாதாரணமாக அவங்க அங்கே குடியேறதுக்கு கூட தடையாக இருந்த ஒட்டமான் எம்பையர்
இந்த யுத்தத்தில் கிரேட் பிரிட்டனால் தோற்கடிக்கப்பட்டது. 700 வருடங்களுக்கு மேலாக அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த ஒட்டமான் எம்பையர் வீழ்ச்சி அடைந்து அந்த இஸ்ரேலிய நிலப்பகுதி முழுவதுமே விடுதலை அடையுது. அது பிரிட்டிஷ்காரங்க பிரான்ஸ் கண்ட்ரோலில் போனால் கூட இது பிற்காலத்தில் அங்கே இஸ்ரேல் மக்களுக்குன்னு ஒரு தேசம் உருவாக்குவதற்கான ஆரம்பமாக இருந்தது. அங்கே பல யுத்தங்கள் நடந்து அதில் ஜெயித்து தான் இந்த பிரிட்டிஷ் படைகள் அந்த இடங்களை கைப்பற்றினாங்கன்னா கூட, மிக முக்கியமாக எருசலேமை அவங்க கைப்பற்றும் பொழுது அங்கே யுத்தமே நடக்கலை. ஒரு புல்லட் கூட அங்கே வெடிக்கவில்லை. ஏற்கனவே 2 யுத்தங்கள் நடந்து அதில் ஒட்டமான் படைகள் தோற்கடிக்கப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் படைகள் எருசலேமை நெருங்கிட்டு இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் படைகளை வழிநடத்திட்டு போகிறது ஜெனரல் ஆலன் பே என்பவர். ஆனால் ஒட்டமான் படையில் இருந்த அரபுகள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அல்லா நபி அப்படிங்கிறவர் தான் வர்றாரு, அல்லாவுடைய தூதர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான வதந்தி பரவுது. அங்கே படிப்பறிவு இல்லாத மூடநம்பிக்கைகள் இருந்த அரபு போர் வீரர்கள் இருந்தாங்க. அதனால் அவங்க இதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அவங்க யுத்தம் பண்ணுறதுக்கு மறுத்துட்டாங்க. ஏன்னா அதற்கு முன்பு கூட பிரிட்டிஷ் படைகள் ஒவ்வொரு இடத்துலையும் வெற்றி பெற்று கொண்டே வருகிறது. அவங்க விமானப்படைகளெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அப்போ இது எல்லாமே அவங்கக்கிட்ட ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருந்தது. இந்த பெயர் கூட அல்லா நபி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நாங்கள் யுத்தம் பண்ண மாட்டோம் அப்படின்னு மறுத்துட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒட்டமான் படைகள் எருசலேமை கைவிட்டுட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அதனால் எருசலேம் நகரம் அங்கே விடுதலை அடையும் பொழுது அங்கே யுத்தமே நடக்கலை. ஏன்னா யூதர்களுக்கான தயவு திரும்பிட்டு அவர்களுக்கான தண்டனை காலம் முடிந்து விட்டது. இப்போ அவங்களுக்கு அவங்க சுயதேசம் கிடைக்குது. அப்போ அந்த விடுதலை நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யுத்தம் இல்லை, ரத்தம் சிந்தாமல் அவங்களுக்கு அந்த எருசலேம் கிடைக்குது. அங்கே இருந்த யூதர்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஜெனரல் ஆலன் பேயை வரவேற்றாங்க. ஜெனரல் ஆலன் பே எருசலேம் நகரத்துக்குள்ளே நுழையும் போது அவருடைய வண்டியில் இருந்து இறங்கி நடந்து தான் உள்ளே வந்தார். எருசலேம் நகரத்துக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும் விதமாக அவர் அப்படி பணிவாக இறங்கி நடந்து தான் உள்ளே வந்தார். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால், சத்தியம் படிக்கிறவங்களால் பார்க்கப்பட்டு கொண்டே வந்தது. தொடர்ச்சியாக கவனிச்சிட்டே வந்தாங்க. 1914 உலக யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இங்கே மிடில் ஈஸ்டில் சிரியா பாலஸ்தீன் பகுதிகளில் கிரேட் பிரிட்டன் ஜெயிச்சிட்டே வர்றதையும், கடைசியாக அங்கே எருசலேம் அங்கே விடுதலை அடைகிறது, இதெல்லாம் மிகப்பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் இதை கவனிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஏற்படுத்தியது. 1917 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஆலன் பே இந்த எருசலேம் நகருக்குள்ளே வர்றார். அதற்கு பிறகு தொடர்ந்து பல யுத்தங்கள் நடந்தது. வடக்கு நோக்கி பிரிட்டிஷ் படைகள் முன்னேறி போயிட்டே இருந்தது. ஒட்டமான் படைகளை பல இடங்களில் ஜெயித்து இஸ்ரேல் தேசம் தாவீது காலத்தில் எவ்வளவு தூரம் பரவி இருந்ததோ அந்த அளவு நிலம் விடுதலை அடையும் வரைக்கும் அந்த யுத்தம் நடந்தது. இஸ்ரேல் தேச நிலப்பகுதிகள் முழுமையாக விடுதலை அடைந்த பிறகு உடனடியாக முதலாம் உலக யுத்தம் நின்றுவிட்டது. அங்கே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது. 1919 வருஷம் உலக யுத்தம் நின்றுட்டு இஸ்ரேல் மக்களுக்கான தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு. அவர்களுக்கான சுய தேசம் இப்போ கிடச்சிருச்சு. அதனால் இனிமே யுத்தம் தேவையில்லை. அவர்கள் அவங்க தேசத்துக்கு குடியேறணும், அவங்க தேசத்தை உருவாக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று தேவனே அங்கே யுத்தத்தை நிறுத்தினது மாதிரி இஸ்ரேல் தேச நிலப்பகுதிகள் எல்லாம் கிடைச்ச பிறகு உடனடியாக அங்கே முதலாம் உலக யுத்தம் நிறுத்தப்படுகிறது. இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவுது. அதற்கு அப்புறம் இன்னும் உலகம் முழுவதும் இருந்து பல யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே குடியேறி தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கலாம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு நிலப்பகுதி விடுதலை அடைந்தாலும் கூட அவர்களுக்கென்று இந்த தேசம் வேணும் இல்லையா? அப்போ அதை யார் அவங்களுக்கு கொடுப்பா? வரலாறு முழுவதுமே இந்த இஸ்ரேல் தேச பகுதிகளெலாம் ஒரு பேரரசுக்கிட்ட இருக்கும், அப்புறம் அது தோற்ற பிறகு இன்னொரு தேசத்திட்ட போகும், இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இவங்களுக்குன்னு ஒரு தேசம் வேணும்னா மற்ற தேசங்கள் எல்லாம் சேர்ந்து இதை அங்கீகரித்து அவங்களுக்குன்னு இந்த தேசம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போது அதற்கான வேலைகளும் நடக்கணும். அப்போது இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களுக்கான அந்த நிலம் விடுதலை அடைஞ்சிச்சு. ஒட்டமான் பேரரசு இவ்வளவு காலம் யூதர்கள் அங்கே குடியேறவே முடியாது அப்படின்னு அவங்கள அங்கே தடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அந்த தடைகள் எல்லாம் இல்லை. இஸ்ரேல் லேண்ட் இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போது உலகம் முழுவதும் யூதர்கள் எல்லாம் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதி அவர்களுக்கென்று இஸ்ரேல் தேசமாக அங்கே கொடுக்கப்பட வேண்டும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த முதலாம் உலக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது கிரேட் பிரிட்டன் அது ஒரு வல்லரசாக இருந்து யுத்தம் பண்ணிகிட்ருக்கு. அவங்களுக்கு மிக அதிக அளவில் வெடிபொருட்கள் தேவை இல்லை. வெடிபொருட்கள் இருந்தால் தான் பீரங்கி கொண்டு, துப்பாக்கி கொண்டு எல்லாவற்றையுமே அங்கே தயாரிக்க முடியும். அப்போ யுத்தத்துக்கு மிக முக்கியமாக அவங்க வலிமையாக போரிட்டுறதுக்கு அது தேவைப்படுது. ஆனால் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மூலப்பொருட்கள் கிடைக்கிறது தடைப்பட்டு விட்டது. அது மற்ற தேசங்களில் இருந்து வரணும்.
அப்போ அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காம அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது வெடிபொருட்களை தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒரு அடிப்படையான பொருள் அசிட்டோன். இந்த அசிட்டோனுக்கு பதிலாக செயற்கையாக ஒரு பொருளை ஒரு விஞ்ஞானி உருவாக்கினார். அவர் தான் செயிம் வெய்ஸ்மேன் அப்படிங்கிறவர். இவர் ஒரு யூதர். இவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒரு வார்ஃபேர் கெமிஸ்டாக வேலை செய்கிறாரு. இவர் தான் இந்த செயற்கை பொருள் அசிட்டோனுக்கு பதிலாக ஒரு பொருளை உருவாக்கி கொடுக்குறார். இதை செயற்கையாக செய்ய முடிகிறதுனால பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிறைய வெடிபொருட்களை தயாரிக்க முடிந்தது. அதனால தான் அவங்க அந்த யுத்தத்தில் ஜெயிக்கவும் முடிந்தது. அதனால் இந்த யூத சயின்டிஸ்டான செயிம் வெய்ஸ்மேனுக்கு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அதிக செல்வாக்கு இருந்தது. இவரும் தங்கள் ஜனத்துக்குன்னு ஒரு தேசம் இஸ்ரவேலில் அமைக்கப்படணும், இஸ்ரவேல் தேசம் தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அதற்காக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இவ்வளோ மிக முக்கியமான ஒரு உதவி அவர் செய்ததுனால அவருக்கு பெரிய அளவில் ஒரு வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஆனால் அவர் தனக்குன்னு எதுவும் கேட்காமல், எங்களுடைய ஜனங்கள் எல்லாம் தங்களுக்குன்னு ஒரு தேசம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவர்களுக்குன்னு ஒரு சுய தேசம், அந்த இஸ்ரேல் பகுதியிலே எங்களுக்கு ஒரு சுய தேசம் அமைப்பதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்த பால்ஃபோர்ட்டையும் இதை வலியுறுத்தி அவர் கேட்குறாரு. அதனால தான் ஆர்தர் பால்ஃபோர் 1917 யூத மக்களுக்காக இஸ்ரேல் நிலப்பரப்பில் அவர்களுக்குன்னு இஸ்ரேல் தேசம் அமைத்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. 1917 டிசம்பர் மாதம் 11 தான் எருசலேம் ஒட்டமான் படைகள்கிட்ட இருந்து விடுதலை அடையுது. ஆனால் அதற்கு முன்பே நவம்பர் 2 இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷனை கொடுத்துட்டாங்க. நவம்பர் 2, 1917 கொடுக்கப்பட்ட இதுதான் பால்ஃபோர் டிக்ளரேஷன். இதுதான் பின்னால் இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆரம்பமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் முதல் முறையாக இஸ்ரேல் மக்களுக்குன்னு இஸ்ரேல் தேசம் அவர்களுடைய அந்த இடத்துலையே இஸ்ரேல் தேசம்னு அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அதை அறிவிக்கிறாங்க. யூதர்களில் பல முக்கியமான தலைவர்கள், ஜியோனிஸ்ட் லீடர்ஸ், இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வைத்து கொண்டே இருந்ததுனால இங்கே பிரிட்டிஷ் கேபினெட்டில் இதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ யூதர்கள் தங்களுக்குன்னு ஒரு சுய தேசம் கேட்குறாங்க, அது அவங்களுக்கு தேவையான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை அங்கீகரித்து அவர்களுடைய நிலத்திலேயே அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே அவங்களுக்குன்னு ஒரு தேசம் உருவாக்கி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கொடுக்கறது போல் இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் இந்த அறிவிப்பு வந்த உடனேயே அங்கே சிரியா பாலஸ்தீனா பகுதியில் இருக்கக்கூடிய சில அரபு தலைவர்கள் தேசங்கள்லாம் இதை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க. முதலாவது உலக யுத்தம் முடிந்த பிறகு 1920 இருந்து இந்த சிரியா இஸ்ரேல் பகுதிகள் எல்லாம் பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு தேசத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. இந்த பிரிட்டிஷ் மேண்டேட் ஆஃப் பாலஸ்டைன் என்கிற இந்த காலகட்டம் 1920 இருந்து 1948 வரை. இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் யுக்ரைன்லலாம் யூதர்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாக நடந்தது. அதுவும் குறிப்பாக 1918 இருந்து 1919 வரைக்குமே 1200 போக்ராம்ஸ் நடந்திருக்கு யுக்ரைனில். இப்படி நிறைய படுகொலைகள் அங்கே நடந்ததுனால 1919 இருந்து 1923 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 யூதர்கள் அந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி வர்றாங்க. இது தேர்ட் அலையா. இஸ்ரேலை நோக்கி உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து யூதர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பால்ஃபோர் டிக்ளரேஷனில் அவங்களுக்குன்னு ஒரு தேசம் அமைக்கப்படும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அங்கே இப்போது பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அதனால் நமக்கு தேசம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய யூதர்கள் வர்றாங்க. ஆனால் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரபு முஸ்லீம்களுடைய எதிர்ப்பு அதிக அளவில் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அரேபியர்கள் யூதர்களுடைய குடியிருப்புகளை திடீர்னு தாக்குறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது, இது போன்ற காரியங்களை அதிகமாக செஞ்சாங்க. யூதர்கள் அங்கே குடியிருப்புகளை அமைக்கும்போது அது மிக கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது. ஏன்னா இஸ்ரேலிய அந்த பகுதிகளில் பெரும்பகுதி மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதிகளாக, வறண்ட பகுதிகளாக, பாலைவனம் மாதிரி தான் இருந்தது. அங்கே எருசலேம், ஹெப்ரான் பட்டணங்கள் தான் ஓரளவு மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. மற்ற சின்ன சின்ன ஊர்களில் கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க. எருசலேம்லேயும் ஹெப்ரான்லேயும் யூதர்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. 1840 1890 எருசலேமில் யூதர்கள் தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஆனால் மற்ற பகுதிகளில் அரேபியர்கள் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஆனாலும் பொதுவாக பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் தேசம் பகுதிகள் முழுவதுமே பெரும்பகுதி வேஸ்ட் லேண்டாக தான் இருந்தது.
மக்களே இல்லாமல் இடிந்து போன பழைய பட்டணங்களாக இப்படி தான் இருந்தது. அங்கே கொள்ளையடிப்பவர்களும் அதிகமாக இருந்தாங்க. திடீர்னு குதிரைகளில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் யூதர்கள் அங்கே வந்து வீடு கட்டி குடியேறி இருக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு முடியாத காரியமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, அங்கே போய் ஒரு லேண்டை வாங்கியோ அல்லது ஒரு நிலத்தில் நாம் வந்து ஒரு வீடு கட்டிட்டு அங்கே இருக்க முடியாது. ஏன்னா எந்த வசதிகளும் உங்களுக்கு கிடையாது. அது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும். நீங்கள் விவசாயம் பண்ணணுமா அல்லது என்ன தொழில் செய்யணுனாலும் அதற்கான தேவையான பொருட்கள் எதுவுமே நீங்கள் வாங்க முடியாது. அப்போது அப்படிப்பட்ட போக்குவரத்து வசதி அல்லது பொருட்கள் எதுவும் வாங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் குடியேறதுங்கிறதே கஷ்டம். அப்போ யூரோப்லேயும் அமெரிக்காலையும் ரஷ்யாலையும் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் இங்கே வந்து குடியேறணும் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அங்கே அவங்களுக்கு வசதியான வீடுகள், போக்குவரத்து, மருத்துவ வசதியாக அல்லது எல்லா விதமான காரியங்களும் அவங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அப்படிப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய நகரங்களில் இருந்துட்டு அப்படி பழகினவங்க இங்கே வந்து புதிதாக அங்கே ஒரு கிராமத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கஷ்டம். அதனால் நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ அவங்களுக்கு சுயதேசம் கிடச்சிட்டு உலகமெங்கும் இருந்து யூதர்கள் அங்கே போனாங்க, வீடு கட்டினாங்க, நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு நினைக்கவே முடியாது. அப்படி இல்லை. ஏன்னா அப்படி அங்கே சூழ்நிலை இல்லை. மிக கடுமையான சூழ்நிலை. அங்கே வந்து எந்தவித வசதிகளும், போக்குவரத்து கிடையாது, ரோடு கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்கள் வீடு கட்டி வாழ முடியாது. இல்லை மக்கள் வசிக்கிற ஒரு சிறிய கிராமங்கள் பக்கத்தில் போய் இருக்கலான்னா அங்கே உங்களுக்கு எதிரிகள் தான் இருப்பாங்க. சுற்றிலும் அரபுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியேறி இருந்தாங்கன்னா திடீரென்று அரபுகள் வந்து இந்த குடியிருப்பை அழிச்சிட்டு இவங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்க அங்கே குடியேறணுன்னா நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ உலகமெங்கும் இருக்கக்கூடிய யூதர்கள் இதற்கென்ற அமைப்புகளை உருவாக்குனாங்க. ஜியோனிச அமைப்பு மட்டுமல்லாமல் அவங்கள குடியேற்றுவதற்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேங்கெல்லாம் அங்கே ஏற்படுத்தி உலகம் முழுவதும் அதற்கான பணத்தை திரட்டி ஒரு பேங்கை ஏற்படுத்தி அதற்கப்புறம் அந்த பணத்தை வச்சு அங்கே இஸ்ரேலிய நிலத்தில் அங்கே நிலங்களை அரபு தேசத்து தலைவர்கள் அல்லது மிகப்பெரிய பிரபுக்கள் இவங்கள்ட்ட இருந்து வாங்கணும். இப்படி வாங்கினா அங்கே குடியேறிடலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா எந்த வசதிகளும் இருக்காது, பாதுகாப்பும் இருக்காது. நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா எந்த நேரமும் தாக்குதல்கள் நடக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையான பொருட்கள் எதுவும் கிடைக்காத நிலை. அப்போ அதுக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வீடு அப்படின்னு அங்கே கட்டிட்டு இருக்க முடியாது. அப்போது ஒரு கிராமமே ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். அதை தான் கிபுட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் 100 பேர் 200 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக, ஒரு கிராமம் போல், ஆனால் ஒரே வீடு போல் அது இருக்கும். ஒரே சமையல் தான் நடக்கும். குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பகுதி வச்சுருப்பாங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய குழந்தைகளையும் சேர்த்து தான் அங்கே வச்சு கவனிப்பாங்க. அதை மாதிரி எல்லாருக்குமான சமையல் ஒரே இடத்துல நடக்கும். எல்லோரும் ஒன்றா ஒரு மிகப்பெரிய டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு பெரிய கூட்டு குடும்பம் போல் இருந்து அப்படித்தான் அங்கே குடியேற்றங்களை உருவாக்குனாங்க. அப்படி தான் உருவாக்க முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தேவையான காரியங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க. அப்போது இஸ்ரவேல் உருவாகிறதுக்கு முன்பு இருந்த அந்த நிலப்பகுதி, அங்கே இருந்த சூழ்நிலையெல்லாம் அவ்வளவு கடினமானதாக இருந்தது. அதனால் அமெரிக்காலையும் யூரோப்லேயும் இருந்தவங்க இங்கே வந்து குடியேறணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த அளவு அவங்க தேசத்தின் மேலே அந்த பற்று இருக்கணும். இல்லை, தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த தேசம், அந்த தேசத்தை தேவன் கொடுப்பார்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தேசத்துக்கு தான் நாம் போகணும், வேறு எந்த தேசத்துலேயும் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த வாக்குத்தத்தின் மேலே அதிக நம்பிக்கை பற்று இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதனால தான் பல யூதர்கள் யூஎஸ்லேயோ யூரோப்லேயோ அங்கே இருந்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வசதிகள், நகர வாழ்க்கை, அங்கே அவங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும். பெரிய வியாபாரங்கள் செய்யலாம், வசதியாக இருக்கலாம், எல்லா விதமான தொழில்நுட்பங்கள் கிடைக்கும். அப்போ அதை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதிலும் குறிப்பாக வசதியான யூதர்கள் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இந்த பாழடைந்து போன ஒரு தேசம் மாதிரி இருக்குது, இங்கே வர்றதுக்கு விரும்பலை. அதனால் அங்கே போய் வாழவே முடியாது, அப்படியெல்லாம் அங்கே இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த யூதர்கள் நிறைய பேர் உண்டு. அவங்களாம் வசதியாக அங்கே யூரோப்லேயோ அமெரிக்காவில் இருக்கிறனால அவர்கள் இங்கெல்லாம் இப்படி வந்து தேசத்தெல்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தையை எதிர்க்கிறவங்களாக இருந்தாங்க. ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்கள், வாஞ்சை உள்ளவர்கள், அப்படிப்பட்ட யூதர்கள் உலகம் முழுவதும் பணத்தை திரட்டி அவங்களுக்கு நாங்கள் பேங்க்லாம் உருவாக்கி அதன் மூலமாக இந்த
இஸ்ரேல் நிலப்பகுதியில் நிறைய நிலங்களாக சொந்தமாக அவங்களுக்குன்னு வாங்கி அதற்கப்புறம் இதை மாதிரி கிபுட்ஸ் என்கிற மிகப்பெரிய குடியிருப்புகளை அமைத்தார்கள். பெரிய பணக்காரங்க மட்டும் இல்லை, ஏழைகளும் அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னா கூட தெருவில் நின்று பிச்சை எடுத்து கூட அந்த காசை கூட இந்த இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்படி அவங்க இந்த இஸ்ரேல் தேசம் தங்களுக்கு நாங்கள் உருவாகணும் என்பதில் அதிக வைராக்கியமுடையவர்களாக இருந்தாங்க. இப்படி பாழடைந்து போன ஒரு தேசமாக இருந்த அந்த பகுதியை யூதர்கள் அவங்களுடைய கடின உழைப்பாலையும் வைராக்கியத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தேசமாக உருவாக்க ஆரம்பித்தாங்க. அங்கே பல்வேறு குடியிருப்புகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. மண்மேடுகளாக இருந்த பழைய அந்த காலத்தில் இடிந்து போன நகரங்கள், அந்த இடத்துல இவங்க புதிய நகரங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்லைடில் கூட நீங்கள் பார்க்கலாம். 1925 ஆர்தர் பால்ஃபோர் ஜெருசலேம் நகரத்தில் ஹீப்ரூ யூனிவர்சிட்டி ஒன்று அங்கே ஆரம்பித்து வைக்கிறார். இந்த காலகட்டங்கள்லையும் தொடர்ச்சியாக யூரோப், ரஷ்யா இந்த பகுதிகளில் யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு, அதனால் யூதர்களை துரத்துறதுலாம் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த பகுதிகளில் இருந்து தொடர்ச்சியாக யூதர்கள் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 4th அலையா 5th அலையா அப்படின்னு சொல்லி போலந்து, ஹங்கேரி இப்படி பல்வேறு தேசங்களில் இருந்து யூதர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 1924 1929 வரை 80,000க்கும் மேலே யூதர்கள் வந்தாங்க. தீர்க்க தரிசனங்களில் சொன்னபடியே தேவன் இப்படி திரும்பவும் அங்கே இஸ்ரவேல் தேசத்தை கட்டி எழுப்பினார். எரேமியா 31:4, எரேமியா 33:7 சொல்லப்பட்டபடியே இஸ்ரவேலை திரும்பவும் அவர்கள் சுய தேசத்துக்கே கொண்டு வந்து முன்னிருந்தது போல அந்த நகரங்களை, தேசத்தை கட்டி எழுப்புறாரு. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். எரேமியா 30:18 சொல்லப்பட்டபடியும் அங்கே மண்மேடாக போய் கிடந்த பழைய நகரங்கள் திரும்ப அங்கே கட்டப்படுது. இப்படி தான் இஸ்ரவேலில் இன்றைக்கி ஒரு தலைநகரம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த டெல் அவீவ், இந்த நகரம் இன்றைக்கி இஸ்ரேலுடைய தலைநகர் போல் மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருக்குது. ஆனால் அன்றைக்கு வெறும் மண்மேடாக இருந்தது. அந்த மண்மேட்டில் தான் பிளாட்டெல்லாம் இவங்க பிரித்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அதை யூதர்கள் வாங்கி அங்கே ஒரு நகரத்தை உருவாக்குனாங்க. நீங்கள் இந்த ஸ்லைடில் கூட இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ தான் அந்த பகுதியை ஒவ்வொருத்தருக்கும் பிளாட்டாக பிரித்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த பகுதியை தான் அவங்க வீடுகளெல்லாம் கட்டி டெல் அவீவ் நகரத்தை உருவாக்குனாங்க. இப்படி வெறும் மண்மேடாக இருந்த இந்த பகுதி தான் இன்றைக்கி டெல் அவீவ் மிகப்பெரிய நகரமாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கஞ் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். 1928 ஜூவிஷ் நேஷனல் கவுன்சில் அப்படிங்கிறத ஆரம்பித்து தலைவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நிர்வாகம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1929 வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அது யூதர்களுக்கு புனிதமான பகுதி. அது ஆலயத்துடைய ஒரு பகுதி, ஒரு சுவர் மட்டும் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சுவரில் தான் இவங்க ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரபுகளுக்கும் யூதர்களுக்கும் இதனால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அது வன்முறையாக மாறியது. இது யூதர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறையாக பரவியது. பல இடங்களில் அந்த வன்முறைகள் நடந்தது. மிக முக்கியமாக ஹெப்ரான் மாசாக்கர் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்த எபிரோன் நகரத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த வன்முறை நடந்தது. எபிரோன் நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான யூதர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரபு முஸ்லீம்களால் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு அப்புறம் தான் அங்கே யூதர்கள்லேயும் பல பிரிவுகள் உருவாகுது. தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக ஆயுதங்களை ஏந்திய குழுக்கள் உருவாகுது. 1931 இருந்து இர்குன் இதே போல் பல தீவிரவாத அமைப்புகளும் அங்கே உருவாகியது. யூதர்களுக்கான பாதுகாப்பு படைகளை அவங்களே உருவாக்க ஆரம்பித்தாங்க, அரபுகள் தாக்குதலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக. இதுதான் பிற்காலத்தில் யூத தேசத்துக்கான ஒரு போலீஸ் ஃபோர்ஸாகவும் உருவாகியது. இந்த அமைப்பு தான் இன்றைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது. யூதர்களுக்கு எதிரான அரபு முஸ்லீம்களுடைய வன்முறை அப்படிங்கிறது இதற்கு பிறகு ரொம்ப அதிகரித்தது. 1936, 39 ரொம்ப அதிகமாக வன்முறை நடந்தது. அதுவும் 2ஆம் உலக யுத்தம் நடக்கும் பொழுது நாசிகளோட இவங்க சேர்ந்து கொண்டு யூதர்களுக்கு எதிராக இங்கே யுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க.
அதே நேரத்தில் யூதர்களும் தங்களுக்குன்னு ஆயுதம் தாங்கிய குழுக்களை உருவாக்கி கொண்டு ஒரு இராணுவம் போன்ற அமைப்பெல்லாம் உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணாங்க. இப்படி இந்த வன்முறைகள் ரொம்ப அதிகரித்ததுனாலையும் அரபு முஸ்லீம்களுடைய எதிர்ப்பு மிக அதிகமாக இருந்ததுனாலையும் அங்கே ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யூதர்கள் அங்கே குடியேறதை தடை விதித்தாங்க. யூரோப்பில் இருந்து இன்னும் பல தேசங்களில் இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு குடி வரணும்னு வந்த யூதர்களெல்லாம் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புனாங்க. கப்பல்களில் வந்துட்டு இருப்பாங்க, அப்படியே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிடுவாங்க. இப்படி அங்கே இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்ததுனால இப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கே அரபுகளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காரியங்களை செஞ்சாங்க. இஸ்ரேல் மக்கள் அங்கே குடி வரதை தடுத்தாங்க. இது 2ஆம் உலகப்போர் நடந்து கொண்டு இருக்கும்போதும் இதை செஞ்சாங்க. அங்கே நாசிக்களால் யூரோப் முழுவதும் யூதர்கள் வேட்டையாடப்பட்ட போது அதுக்கு பயந்து ஓடி வர்றவங்கள கூட இவங்க திருப்பி அனுப்புனாங்க. யூரோப்பில் நாசிக்களால் யூதர்கள் இன படுகொலை செய்யப்பட்டதை பற்றி நாம் ஒரு தனி பகுதியாக பார்க்கலாம். இப்படி யூதர்கள் மிக அதிக அளவில் யூரோப்பில் நாசிக்களால் வேட்டையாடப்பட்டதுனால அது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்படி ஒரு இனத்தையே அழிக்கிற வேலையை செய்கிறாங்க. அப்போ யூதர்களுக்கு ஒரு தேசங்கிறது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு பல தேசங்கள் சேர்ந்து அமெரிக்கா, பிரான்ஸு, பிரிட்டன், ரஷ்யா இப்படி பல தேசங்கள் சேர்ந்து அங்கே யூதர்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கான வேலையை ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுலேயும் இந்த இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. அதனால் முதல்ல யூதர்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பிரிட்டிஷ் மேண்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியையும் அவங்க ஏற்கனவே 2ஆக பிரிச்சுருந்தாங்க. யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்தில் கிழக்கு பக்கம் உள்ள பகுதி எல்லாவற்றையுமே இஸ்லாமியர்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோர்டான் அப்படிங்கிற ஒரு நாடாக இருக்குது. அப்படின்னா இந்த யோர்தான் நதிக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதி, அப்போ இந்த பகுதியையாவது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த பகுதியையும் யூதர்களுக்கு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. யூதர்களை முற்றிலுமாக அந்த இடத்த விட்டு நாங்கள் விரட்டிடுவோம், அவங்கள விரட்டி கடலுக்குள்ளே தள்ளிடுவோம், அவங்கள அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் யுத்தங்களையும் வன்முறைகளையும் தான் அவங்க எடுத்தாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பகுதியையும் 2ஆக பிரித்தாங்க. அந்த யோர்தானுக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லலையா, இந்த பகுதியை 2ஆக பிரித்து அரபுகளுக்கு பாலஸ்தீனம் அப்படின்னும் யூதர்களுக்கு இஸ்ரேல் தேசம் அப்படின்னு 2ஆக பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் ஐநாவுடைய இந்த பார்ட்டிஷன் பிளானையும் அங்கே இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பகுதி முழுவதுமே எங்களுக்கு தான், யூதர்களுக்கு அங்கே இடம் கிடையாது அப்படின்னு அங்கே வன்முறையையும் யுத்தங்களையும் ஆரம்பித்தாங்க. ஆனாலும் ஐநா சபையில் ஓட்டெடுப்பு நடந்து அது பல தேசங்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்து அந்த யூஎன் பார்ட்டிஷன் பிளான் படியே 2 தேசங்களாக பிரித்து பாலஸ்தீனம், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து இஸ்ரேல் தேசம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தன்னைத்தானே அங்கே இஸ்ரேல் தேசமாக பிரகடனம் செய்தது. 1948 அப்போ பிரிட்டிஷ் மேண்டேட் அங்கே முடியுது. பிரிட்டன் தன்னுடைய படைகள் எல்லாம் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு மே மாதம் 13ஆம் தேதி தான் கடைசி நாள். அன்றைக்கு எல்லா பிரிட்டன் படைகளும் அங்கே இருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆக 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தேசம் தன்னை ஒரு சுதந்திர தேசமாக, தன்னாட்சி கொண்ட தேசமாக இஸ்ரேல் தேசம் என்று அறிவித்தது. அதை உலகத்தின் பல தேசங்களும் ஐநா சபையும் அங்கீகரித்து இப்படி உலக வரைபடத்தில் திரும்பவும் இஸ்ரேல் தேசம் வந்துவிட்டது. இந்த 2ஆம் உலக யுத்தம் காலங்களில் நடந்த ஹோலோகாஸ்ட், இன அழிப்பு, அதற்கு பிறகு இஸ்ரேலர்கள் அங்கே சுய தேசத்துக்கு வந்து அங்கே சுய தேசத்தை அறிவிக்கிற காரியங்கள், அங்கே நடந்த யுத்தங்கள், அவங்க தேசத்தை எப்படி கட்டி எழுப்புனாங்க அப்படிங்கிற காரியங்களையெல்லாம் நாம் அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்படி குறித்த காலத்திலேயே தீர்க்க தரிசனங்கள் சொல்வதுபடியே 1878 அவர்களுக்கான தேவ தயவு திரும்பியதையும் 1914 அவர்களுக்கான தண்டனை காலம் முடியுது. ஆனால் உலகத்துக்கான உபத்திரவ காலம் ஆரம்பிக்குதுங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்களுக்கு சுய தேசம் கிடைக்குது. அதனால் உலகமெங்கும் இருந்து யூதர்கள் எல்லாம் அங்கே குடியேறி அவங்க தேசத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் தான் நாம் இஸ்ரேலை கூட்டி சேர்த்தல் என்கிற இந்த 4 பகுதிகளையும் பார்த்தோம். இதை தான் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விடும் காலம். இப்படி இஸ்ரேல் தேசம் துளிர் விட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது அப்படின்னா
அது எதற்கு அடையாளமாக இருக்குது? கிறிஸ்துவின் வருகைக்கும் தேவனுடைய ராஜ்யம் நெருங்கிவிட்டது என்பதற்கும் அடையாளமாக இருக்குது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. மத்தேயு 24:32லையும் லூக்கா 21:30லையும் நீங்கள் பார்க்கலாம். அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் அவர் வந்து இஸ்ரவேல் தேசத்தை நான் திரும்ப கட்டி எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறதுனால இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் ஒரு சாட்சியாக நின்றுகிட்டு இருக்கு. இஸ்ரவேலின் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகுவதாக. ஆமென்.